السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله المتقين إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة في أول وقتها أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா அவரின் மீது நின்றவற்றுமாக, அவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் அருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உற்ற சஹாபாக்கள், உறவினர்கள், நண்பர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் வற்றாமல் நின்றவற்றுமாக. உலகத்திலே படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்புகளில் அல்லாஹ் தஆலா நம்மையும் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே செய்து தந்திருக்கிறார். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவகரமாக செயலாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய கூலியை மறுமை நாளிலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும், எப்படி ஒரு அணு அளவு அவர் நன்மை செய்திருந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையிலே அந்த நன்மையை நிச்சயமாக சத்தியமாக அவர் காண்பார். நாளைக்கு மறுமை நாளிலே அவன் செய்திருக்கக்கூடிய அந்த சிறிய ஒரு பாவம், அது அணு அளவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அந்த பாவத்தையும் அவர் மறுமையிலே காண்பார். நாம் பெரிதாக செய்தால் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுவான். நாம் சிறிதாக செய்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா கண்டுக்க மாட்டான், விட்டுடுவான் என்பதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அது சிறியதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அது சிறியதாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அதை திரை போட்டு காட்டுவான். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நாம் செய்யக்கூடிய அமல்கள், ஒரு சிறிய அமல்கள் கூட இறைவனிடத்திலே மறுக்கப்படக்கூடாது, இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும், இறைவனிடத்திலே ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முத்தகீன்களுடைய வாழ்க்கையாக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய வாழ்க்கையாக, இறைவனை பயப்படக்கூடியவர்களுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஒரு சிறிய அமல் கூட அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. நம்ம எந்த அமலை செய்தாலும் சரி, அது தனி ஒரு தியாகம். 2 ரக்கை தொழுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தியாகத்துக்கு மத்தியில் செஞ்சாதான் அதை நம்மளால் நிறைவேற்ற முடியும். 2 ரக்கை இது நம்ம நோம்பல் என்ன செய்வோம், தஹஜ்ஜுத் செஞ்சு தொழுவோம். ஆனால் இதே சாதாரண நாளில் நம்ம தொழுவோமா? தொழுக மாட்டோம். அவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய அமல்களில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் மன்னிக்கணும். நமக்கு நிரப்பமான அமல்களை தரணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். நாம் எந்த அமலை செய்தாலும் சரி,
சரி, இன்னும் இதர எத்தனை அமல்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தனி தியாகம் ஒன்று இருக்கிறது. அந்த தியாகத்தை நாம் வீணானதாக ஆக்கிவிடக்கூடாது, அலட்சியமானதாக நினைத்துவிடக்கூடாது. அந்த சிறிய அமலை கூட அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா அதை அங்கீகரிக்க வேண்டும், அல்லாஹு தாலா அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹு தாலா அதை அங்கீகரிப்பான். அமல் அங்கீகரிக்கப்படுறது ரெண்டு வழி இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹுல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சுக்குவான். முத்தகீன்கள் யாருங்க? முத்தகீன்கள் என்றால் யார்? யார் முத்தகீன்கள் என்று தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் தஆலா ஏவிய அந்த நல்லறங்களை செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா எந்த பாவமான காரியங்களை விட்டு தடுத்தானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமான விஷயத்தை விட்டு விலகி இருக்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட நன்மையான விஷயத்தை நாம் செய்து கொண்டு அப்படிப்பட்ட பாவமான காரியங்களில் நாம் விலகி இருப்போமேயானால் அப்போதான் நம்ம முத்தகீன்கள், அப்போதான் நம்ம அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அப்பதான் நம்ம ஈமான்தாரிகள். பாவத்தை நம்ம செஞ்சு கொண்டு வட்டி வாங்கி கொண்டு புறம் பேசிக்கொண்டு சூது விளையாடி கொண்டு மது அருந்தி கொண்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் ஈமான்தாரி நான் முஸ்லீம் சொல்லிக்கலாமா? ஆதார் கார்டில் வேண்டா இருக்கும், இவர் அப்துல்லா பாய், இவர் ரஹ்மத்துல்லா பாய், இவர் ஹுசைன் பாய்ன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுடைய லிஸ்ட்டில் இவர் முஸ்லீம்னு சொல்லிட்டு இவர் ஈமான்தாரி இவர் முத்தகீன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் தஆலா எப்படி நம்மை வாழ சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்முறையிலே வாழ்ந்து காட்டினார்களோ, எந்த முறையை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்க சொன்னார்களோ மக்களை தடுத்தார்களோ, சஹாபாக்கள் எந்த நல்லமல்களை செய்தார்களோ, எந்த பாவமான காரியை விட்டு தவிர்த்திருந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லமல்களை நாம் செஞ்சால்தான் நம்ம முத்தகீன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அமலை செஞ்சால்தான் நம்ம தக்வாதாரி நம்ம ஈமான்தாரிகள் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தக்வாதாரின்னு சொல்ல முடியாது, நம்ம ஈமான்தாரின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கலக்கணும். நம்முடைய உடல்ல ஒரு அங்கமா நம்ம கை இருக்குதா இல்லையா? நம்ம உடல்ல ஒரு அங்கமா தலை இருக்குதா இல்லையா? கால் எப்படி ஒரு அங்கமா இருக்குதோ, இதயம் எப்படி ஒரு அங்கமா இருக்குதோ, அதே போல நமக்கு நன்மைகள் செய்யணும், தீமை விட்டு தவிர்த்திருக்கணும் சொல்லி நம்ம உடலோடு உடலாக கலந்திருக்கணும். அல்லாஹ் தஆலா தடுத்த ஒன்றை நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னாக்கா நம்முடைய அமல் ஏற்றுக்கப்படாது, நம்முடைய அமல் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கப்படாது. மனிதன் இருக்கிறான் பார்த்தீங்களா, எதை நம்ம செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்றோமோ அது பக்கம் தான் அவங்களுடைய ஆசை அதிகமாக போகும். இப்போ டாக்டர் இருக்கிறாங்க, இவருக்கு சுகரு, நீங்கள் சுகர் சாப்பிடக்கூடாது இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் பால்காவை பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணும், மைசூர் பாக்கு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். எப்பொழுது மனிதனை ஒரு விஷயத்தை விட்டு தடுக்கிறோமோ அப்போதுதான் அந்த விஷயத்தின் மீது அவனுக்கு ஆர்வம் வரும், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் வரும். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிஅ. எந்த விஷயத்தை நம்ம அவனுக்கு தடுக்கிறோமோ அந்த விஷயத்தை அவனுக்கு ஆஸ்தாலே அழ பாயுமா. அதனால் என்ன செய்யணும், பாவத்தை விட்டு தவிர்ந்துருங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன செய்வாங்க, அந்த பாவம் போவாங்க. எப்பா தராவி நடக்குதுப்பா, அச்சத்தை தொழு வைக்கிறாங்க, பள்ளியாசி வாங்கப்பா, தோமான சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன செய்வாங்க, வண்டியை திருச்சிட்டு போவாங்க. இது இயல்பு. அது இன்சான் ஹரீசுன் ஃபீமா முனிஅ. எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த விஷயத்தின் பக்கம் அவனுக்கு ஆசையாக தேற்றமாக அவனுக்கு இருக்கும். அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க, அவங்க அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. எப்படி சொன்னாக்கா, யா அல்லாஹ் நோன்பு வச்சுக்கிற நிலையில் என்னுடைய ரோட்டை கைப்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க. மரணம் என்பது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த மரணம் அவரை அடைந்தே தீரும். ஒரு வினாடி முண்டவும் செய்யப்படாது, ஒரு வினாடி பிண்டவும் செய்யப்படாது. குறித்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேரத்தை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்தை விட ஒரு வினாடி முண்டவும் செய்யப்படாது, ஒரு வினாடி பிண்டவும் செய்யப்படாது. அது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இப்படி கேட்டாங்க, நோன்பு வச்சுக்கிற நிலையில என்னோட போகணும்.
அதே போல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நோன்பு வச்சுக்கிற நிலையில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கத்தியால குத்தினாங்க. அவங்களுடைய மனைவி தண்ணியை கொண்டு வராங்க, குடிங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு கணவரை பார்க்குறாங்க. நாயகம் சொல்றாங்க, நீங்க என் கூட வந்து நோன்பு திறப்பீங்க, அதே போல நோன்பு வைத்த நிலையில் தான் அவருடைய பொறுப்பு இருந்தது என்று வரலாறு சொல்லும். ராபியாத்துல் பஸ்ரியா அவர் இப்படி துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நான் குர்ஆனை ஓதக்கூடிய நிலையிலே என்னுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. அதே போல ராபியாத்துல் பஸ்ரியா குர்ஆனை ஓதுகிறார், சூரத்துல் அன்ஆமை ஓதுகிறார். லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பிஹிம், அந்த ஆயத்தை ஓதிட்டு பார்க்கிறது அவருடைய ரூஹ் சிரிச்சணும். தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கம் அவருக்கு இருக்கிறது, இன்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை அவர் ஓதுகிறாரு. ராபியாத்துல் பஸ்ரியாவுடைய உயிர் பிரிந்ததாக வரலாறு சொல்லும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, மிகப்பெரிய ஒரு ஆபித் இருக்கிறார். அவர் மரணம் அடையக்கூடிய சமயத்திலே மக்கள் சொல்றாங்க, அஅபதுன் நாஸ், மக்களிலேயே மிக சிறந்த வணக்கசாலி இவர் தான். ஆனா ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றான், இவர் நரகத்துக்கு போயிட்டாரு. எதனால? அவங்க மனைவி கிட்ட போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதனால இவர் நரகத்துக்கு போனாரு? ஒரு அதிகமா அமல் செய்வாரு, ஆனா இவர் நைட்டு தொழுக்குள்ள இப்படி சொல்லுவாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த அந்த வாக்கு உண்மையாக இருந்தா நம்ம வெற்றி பெறுவோம், உண்மையாக இருந்தா வெற்றி பெறுவோம். அவர் ஏற்றுக்கல, உண்மையா இருந்தா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு. இதன் காரணமாக தூக்கி எல்லா பக்தரும் நரகத்தில் போட்டதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல ஒரு பாவி இருக்கிறாங்க. ஆனா அந்த பாவி அடக்க செய்யறாங்க, மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறாங்க, இவர் மிகப்பெரிய பாவி, இவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவன் சொர்க்கத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் புரியல. போயிட்டு அவங்க மனைவிட்டு கேட்குறாங்க, எதனால நீங்க சொல்றதுக்கு என்ன அமல் செஞ்சாரு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்ற மாதிரி கேட்கக்குள்ள அவங்க மனைவி சொல்றாங்க, இவர் பெருசா இந்த அமலும் செய்யறது கிடையாது, ஆனா இவர் நைட்டு தூங்கக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் மா ஜாஅ மூசா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த இதன் கொண்டு வந்தாங்களோ அது அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் புகழ்வாங்க. இதன் காரணமாக அவர் எங்க போயிட்டு சொல்றதுக்கு போயிட்டு நம்ம செய்யக்கூடிய அமல்களில் உறுதி இருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய அமல் அது இறையற்றமுடையதாக இருக்க வேண்டும். இறை அச்சத்தை இல்லாம அது இருந்து சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை தூக்கி வீசிடுவோம். நாளைக்கு மறுமை நாள்ல இப்படிப்பட்ட 3 பேர் வருவாங்க. மிகப்பெரிய ஆளின் நாளைக்கு மறுமையிலே இறைவனிடத்தில் கொண்டு வரப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மனிதரை பார்த்து கேட்பான், அந்த ஆலிமை பார்த்து கேட்பான், நீ என்ன செஞ்ச? அம்மனிதர் அந்த ஆளின் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன்னுடைய தீனை பரப்புவதற்காக, உன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன் என்பதாக அந்த ஆளும் கூறக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ செய்தாய், ஆனால் மக்கள் உன்னை மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும், உன்னை போல ஒரு ஆளும் கிடையாது என்பதாக உன்னை தூற்ற வேண்டும், உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ செய்தாய். நீ என்னுடைய திருப்திக்காக செய்யல, எனக்காக வேண்டி நீ செய்யல. நீ செஞ்ச நோக்கம் மக்கள் உன்னை நல்லவன் சொல்லணும், உன்னை போல ஒரு ஆலிம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ செஞ்ச. நீ என்னோட பொருத்தத்துக்கெல்லாம் என்னோட திருப்திக்கெல்லாம் நீ செய்ய கிடையாது. இவனை பிடித்த நரகத்தில் போடுங்கன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லுவோம். மிக சிறந்த கொடை வள்ளல் ஒருவர் நாளைக்கு மறுமை நாளிலே அவருக்கு யாராச்சும் ஒரு உதவி என்று கேட்டாக அவங்க என்ன செய்வாங்க, தாராளமான முறையில் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல் நாளைக்கு மறுமை நாளிலே வந்து நிப்பாட்டப்படுவார் அல்லாஹ் இடத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், எனக்காக நீ என்ன செஞ்ச? யா அல்லாஹ், உனக்கு தெரியாதா, என்னுடைய சொத்திலிருந்து நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன், அனாதைகளுக்கு செலவு செஞ்சேன், விதவைகளுக்கு கொடுத்தேன். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ எல்லாமே செஞ்ச, ஆனால் மக்கள் உன்னை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும், உனக்கு மிகப்பெரிய கொடையாளன் என்று மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செஞ்ச. நீ என்னுடைய திருப்திக்காக நீ செய்யல, எனவே உனக்கு நரகத்திலே போடுவது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பிறகு மிகப்பெரிய ஒரு போர் வீரர் வருவார், இறைவனுக்காக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி
நாளைக்கு மறுமையிலே கொண்டு வரப்படுவார். அப்படிப்பட்ட ஷஹீதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், எனக்காக நீ என்ன செய்தாய் என்பதாக. அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி உன்னுடைய பாதையிலே சென்று நான் என்னுடைய உயிரையே உனக்காக நான் தியாகம் செய்தேன் என்பதாக அம்மனிதர் சொல்லக்கூடிய சமயத்திலே அதற்கு ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உன்னை மனிதர்கள், உன்னை மக்கள் மிகப்பெரிய ஒரு போராளி, மிகப்பெரிய வீரன் என்று உன்னை புகழ வேண்டும், உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். நீ என்னுடைய திருப்திக்காக, என்னுடைய பொருத்தத்திற்காக நீ செய்யவில்லை. இவனை தூக்கி நரகத்திலே போடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சொல்லிடுவான். செய்த அமல் என்னதுங்க? உயிரை கொடுத்தாரு, அவரு வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டாரு, அவருடைய செல்வத்தை செலவு செஞ்சாரு. இப்படிப்பட்ட 3 பேருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு? நரகத்துக்கு போயிட்டாங்க. செய்யக்கூடிய அமல் அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும். நீ கோடி கோடியா கொடுக்கிற, லட்ச லட்சமா கொடுக்கிற, அது அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். இவர் இத்தனை லட்சம் அல்லாஹ்வுக்காக செலவு செஞ்சாரு, இவர் இத்தனை கோடி செலவு செஞ்சாரு, இவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்தாரு, இத்தனை ஏக்கரை வித்தாரு, இத்தனை நகலட்டை வித்தாரு, அது அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். எதை பார்ப்பான்? இவர் கொடுக்கக்கூடிய சமயத்திலே இவர் இறையச்சக்கூடியவராக இருக்கிறாரா, எனக்காக வேண்டி கொடுக்கிறாரா, என்னுடைய திருப்திக்காக வேண்டி கொடுக்கிறாரா, அதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். எதையும் பார்க்க மாட்டான். நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஆனா 10 ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கொடுத்தோம் சொன்னா அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நெருக்கத்துல ஒரு மனிதன் என்ன செஞ்சாரு? வந்து நைட் டைம்ல சதக்காவுடைய பொருளை ஒரு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, யாரோ ஒரு மனிதர் ஒரு விபச்சாரியினுடைய கையிலே சதக்காவுடைய பொருளை கொடுத்து விட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரே பேச்சு. இதை கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த சதக்காவுடைய பொருளை கொடுத்தது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, நம்ம இப்படி அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தோமே, ஆனா இப்படி ஒரு பாவியுடைய கையில நம்ம இந்த சதக்காவுடைய பொருளை கொடுத்து விட்டோமே என்பதாக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவர் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு ஒரு சரியான ஒரு ஆள் கையில சதக்காவுடைய பொருளை கொடுப்பேன். நாளைக்கு சரியான ஒரு ஆள் கையில இன்ஷா அல்லாஹ் நான் சதக்காவினுடைய பொருளை கொடுப்பேன் என்பதாக அம்மனிதர் நியத் செய்து, அதே போல அவர் என்ன செய்யறாரு? அடுத்த நாள் போயிட்டு ஒரு செல்வந்தன் கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு செல்வந்தன் கையில சதக்காவுடைய பொருளை கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, என்னடா இது, முந்தின நாள் ஒரு விபச்சாரியின் கையில கொடுத்துட்டு வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தாங்க செல்வந்தன் கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சு. இதை கேட்டு அவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அவர் நேற்று இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு ஒழுங்கான ஒரு தொகையில் நான் சதக்காவுடைய பொருளை கொடுப்பேன். அம்மனிதர் அந்த நல்லடியார் அடுத்த நாளும் செல்கிறார். ஆனால் அவர் அடுத்த நாள் கொடுத்தது ஒரு திருடனுடைய கையிலே சதக்காவுடைய பொருளை கொடுத்து விட்டார். ஊருக்குள்ள ஒரே பேச்சு. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போய் என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய கனவிலே சொல்கிறார், உன்னுடைய 3 சதக்காவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ கொடுத்தாய் அல்லையா, அந்த விபச்சாரியின் கையிலே கொடுத்தாய் அல்லவா, அந்த சதக்காவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். நீ கொடுத்த சொல்லிட்டு அந்த விபச்சாரி இதே போன்று நல்லடியார்கள் இரவிலே வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறார்களே, நாம் ஏன் இந்த தொழிலை செய்யணும்? இதன் மூலமா தான் நம்ம சம்பாதிக்கணுமா? இனிமேல் இந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாது என்பதாக அந்த விபச்சாரி அந்த விபச்சார தொழிலிருந்து அவர் ஒரு நல்லவளாக மாறுவதற்கு காரணம் நீ கொடுத்த அந்த சதக்கா என்பதை அல்லாஹ் தஆலா அந்த கனவிலே அந்த பெண்ணுக்கு அந்த நல்லடியாருக்கு சொல்றோம். நீ 2வதா கொடுத்த அந்த செல்வந்தன் மிகப்பெரிய ஒரு கஞ்சனாக இருந்தான். யார் வந்து கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கஞ்சன் கூட மனசுல நினைச்சான், எவ்வளோ நல்லடியார்கள் இதே போல இரவுல வந்து கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா எவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கிறான், எவ்வளவு அருள் பாக்கியங்களை செஞ்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னையிலேருந்து நான் மறுபடியும் எல்லாருக்கும் சதக்கா கொடுப்பேன், எல்லாருக்கும் உதவி வந்து கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தருவேன் என்பதாக அந்த கஞ்சனான அந்த செல்வந்தனுடைய மனசு மாறியதற்கு நீ கொடுத்த அந்த சதக்கா காரணமாக ஆகியிருந்து உன்னுடைய சதக்கா இயக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் கனவுல சொன்னான். 3வது திருடன். அந்த திருடன் என்ன நினைச்சான், இதே போல எத்தனையோ நல்லடியார்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சதக்காவை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம திருடி பொழைக்கணுமே, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம திருடாம நம்மளும் உழைக்கணும், நம்மளும் உழைச்சு 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த திருடனாக இருக்கக்கூடியவன் திருட்டு தொழிலை விட்டுட்டு அவன் நல்ல தொழிலை செய்யக்கூடியவனாக மாறினதுக்கு காரணம் அந்த நைட்ல அவர் கொடுத்த சதக்கா. ஆனால் அந்த 3 பேர்களை அல்லாஹ் தஆலா தூக்கி நரகத்தில் வீசினான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி செய்யவில்லை. அதனால அல்லாஹ் தஆலா தூக்கி அவர்கள் நரகத்தில் வீசினான். ஆனா இந்த 3 பேருக்கு
அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி இருந்தது. எனவே அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சதகாவை ஏற்றுக்கொள்ளணும். விஷயம் என்ன? நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, யாருக்காக கொடுக்குறோன்றதுதான் முக்கியம். மக்களுக்காக கொடுத்துட்டு நாளைக்கு நரகத்துக்கு போறது பெருசா, இல்ல அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது பெருசா நம்ம விளங்கிக்கிறோம். எனவே இறுதி மூச்சு இருக்கும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மார்க்கத்தை நமக்கு பிறப்பித்திருக்கிறானோ, எந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினானோ அந்த மார்க்கத்திலே இறுதி மூச்சு இருக்கும் வரை இருந்து மரணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளைக்கு மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா எம்மையும் உங்களையும் எம்முடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.